அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது போன வீடியோவில் பார்த்த 2 வீடியோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் பார்க்க போகிற அப்டேட் வந்து நம்ம சசிகுமார் சார். ஏற்கனவே நாங்கள் ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை பற்றி நாங்கள் பார்த்து பேசி போட்டிருந்தோம். அண்ட் அதாவது வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு படத்தோடைய அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போகிறோம். அண்ட் போன வீடியோவில் நாங்கள் வந்து வடிவேல் சார், அதுக்கு முன்னாடி பென்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் பார்த்ததில்ல. இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். நான் வந்து லைக் அது ரெண்டுமே வேறு ஜானர், வேறு கதைகள். ஸோ இது எப்படி இருக்க போகிற ஒரு ஆர்வம் தான். அண்ட் ஜிப்ரானோட மியூசிக் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஜிப்ரானோடைய ஒரு இதை கேட்க போகிறோம். அண்ட் லிஜமால் ஜோஷ் இந்த படத்தில் வந்து லீடிங்கில் நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இந்த ட்ரெயிலர் டீசர் இருக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசலாம். ஸோ நீங்கள் வாங்க எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? ரெடி. ஸோ ரெடியாக இருக்கீங்களா நண்பர்களே? அண்ட் யா, ஈவன் மாலைகா அவினாஷி ஈவன் தேர். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். தப்பு செய்யாம நாம எதுக்கு அங்கே இருக்கணும்? நாம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம். இவங்க எல்லாரும் விசாரணை மேல விசாரணை போட்டு இங்கே தான் கொள்ளணும். எங்க ஊர் அரசியல்வாதிகளுக்கு இலங்கை தமிழ் கண்டிப்பா எங்கிட்ட கனெக்ட் ஆகுதே என்ன சந்தேகம் வந்துச்சு. கூட்டம் உள்ள வந்தது என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்க மட்டும் என்ன சார் சொர்க்கமா? எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் நரகத்தில் அடைக்க இதுவே ஒரு நரகம் தானே. விடுதலைக்காக நான் சட்டப்படி போராட்டத்தை ஆரம்பிக்கிறேன். உங்க விடுதலையை எவனாலையும் தடுக்க முடியாது. இவனை யாரோட அடிச்சு வந்து தூக்கிலிட்டது? ஜூலை 10th ரிலீஸ். அண்ட் பேக் டு பேக் சசிகுமார் சாரோட படங்கள்னா கிரெடிட்ஸ் டு ட்ரெண்ட் மியூசிக் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்திருப்பீங்க. சசிகுமார் சார் வந்து அந்த நடிப்பு வந்து சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அவர் வந்து நான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுப்பிரமணியபுரம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் டேக் ஓவரான எல்லா படங்களும் இன்க்ளூடிங் வெற்றிவேல், அதுக்கப்புறம் நாடோடிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவன் தாழ்த்தப்பட்டை, இன்னும் பல படங்கள் இருக்குது. சொன்னால் ரீசெண்டாக அயோத்தி, ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி வந்துச்சு எனக்கு அயோத்தி. அதை கூட நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி அல்டிமேட்டான படங்கள் நமக்கு தந்திருக்காரு. ஸோ அவரோடைய படங்களோடைய ஹிஸ்ட்ரியிலே ஒவ்வொரு மூவியில் ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு இது ஒன்று இருக்கும். அந்த கனெக்ட் எப்படியாச்சும் வந்துடும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அது வந்துடும். அண்ட் இந்த ஒரு படத்தில் வந்து ஃபேமிலின்றதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து இது அடங்கியிருக்கு. நான் யோசித்தேன் அந்த ஃப்ரீடம்னு வரும்போது சில விஷயங்கள் அப்படியே வருமே, அப்படியே நான் நம்ம ஊரை பற்றி யோசித்தேன்னா லைக் அப்ராக்சிமேட்லி ஐ வாஸ் ரைட். ஸோ லைக் ஆப்வியஸ்லி அது வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா தமிழ் சென்ற ஒரு விஷயம் அது இப்போ எனக்கு தெரியலைங்க. இந்த ஒரு விஷயம் பேசுகிறது சரியா பிள்ளைன்றலாம் ஐ டோன்ட் நோ. அது வந்து எனக்கு ஏதோ தோணுச்சு. இப்போ ரீசெண்டாக ஜீ தமிழில் கூட ஏதோ ஒரு கண்டஸ்டன்டோட இது போயின்னு இருக்கு. அங்கே வந்து சக்தி டிவியில் எப்படி அவங்க பாடினாங்க, ஜீ தமிழுக்கு வந்து எப்படியா இருக்காங்க, அது வந்து சேனலோட டிஆர்பி அதுக்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் போகிறாங்க. அது அவங்களோட டேலண்ட், தனிப்பட்ட விஷயம், அது இப்படி ஓகே. பட் தமிழருடைய இதை பற்றி எடுத்து அதுவும் ஸ்ரீலங்கன் இலங்கை என்ன சொல்கிறது குடிமக்கள் அப்படின்னு வச்சுக்கலாமா, தமிழ் இருக்காங்கள்ல, நம்ம தமிழ் இன மக்கள் இருக்காங்கள்ல. ஸோ அது வந்து ஏன் இவ்வளோ அது ஏன் இப்போ பேசும் பொருளாக எல்லா இதுலையும் எடுத்துகிட்டு வராங்க. நான் பார்த்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக டிவி ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ், அதுவே ஒரு பெரிய ஒரு தலை இடிங்க. அதே போட்டு ஒரு பெரிய ஒரு டிஆர்பி க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் பேசுகிறதுக்குன்னா பல பேர் தயங்குறது தாண்டி அவங்க ஒதுங்கிக்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்கிறதுல ரொம்ப. ஆனால் இந்த மாதிரி பேசுனாலுமே பல பேருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு தோணுது. அண்ட் நடக்காது, இந்த மாதிரி கூட நடந்திருக்குன்ற பல பேருக்கு இதை பற்றியான தெரியாது. இப்போ நாங்கள் தெரிஞ்சிருக்கோம், இதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. நமக்கு ஏதோ ஒரு அளவுக்கான ஒரு காமன் சென்ஸ் இருக்கும், ஒரு புது அறிவு இருக்கும். இதை பற்றியே தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் போய் சேரும்போது ஓகே இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி படங்கள். அண்ட் இந்த ஒரு படத்துலையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். அண்ட் வந்து இன்னும் இது பண்ணியிருக்கலாம். எனக்கு வந்து அதுதான் எனக்கு ஒரே இருக்க ஒரு டவுட்டுங்க. எப்போயுமே இந்த இதை வந்து எடுத்து இவங்க ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம பல பேர் கமெண்ட்டு கூட போட்டிருந்தாங்க. அது ஏன்
இந்த ஒரு இதை வச்சு அந்த பேரை நான் குறிப்பிட மாட்டேன், குறிப்பிட்ட ஒரு இதை வச்சு ஏன் ரொம்ப சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்க, ஏன் இதை பற்றி வந்து ரொம்ப இப்படி இது பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் வந்து இட்ஸ் டூ காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஸ்டில் இது ஒரு லைக் இன்ஸ்பயர் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ் ஸ்டார்டிங் ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்படியும் விஷயங்கள் நடந்துருக்குதுங்க, பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். இந்த அனுபவிச்சவங்களுக்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் நினச்சா இப்போயும் அது நம்மளோட ஒரு தமிழ் அப்படின்றத தாண்டி மனுஷனாக பார்க்கும்போது அது வலிக்கும். ஒரு டைமில் வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளோலாம் நடந்திருக்கு, நம்ம அந்த டைம்லாம் சின்ன பசங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து டிவியில் பார்த்துருப்போம் இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த கோத்ரூ பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் நான் என் பக்கத்துலேருந்து மட்டும் இல்லை, இப்போ என் கூட இருக்க அவ்வளோ பேர் மத்தியில் நான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த மாதிரி இதில் வந்து படங்களில் கூட சில விஷயங்கள் அவங்க எடுத்து காட்டாங்கன்னா நடந்த விஷயங்கள் தான். ஸோ அப்படின்ற விஷயத்தில் இப்படி பார்த்தோம்னா நம்ம இது வந்து குறையாக சொல்ல முடியாது. ஸோ அதான். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் வந்து லிஜோமால் ஜோஷ் வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஜாஃப்னா தமிழை வந்து ரொம்ப அந்த ஸ்லாங்கை வந்து எப்படியே எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அதுவுமே ரொம்ப டப்பிங் தான், பட் நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் நம்ம ஊருக்கு கிடைக்கல அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ஸே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எடுக்கிற படங்களும் நம்ம ஊரில் நடந்த விஷயங்களை இன்னும் பல பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இதில் எந்த உடன்பாடு இல்லை, ஏதோ தோணுச்சு நான் சொல்லிட்டேன், மைண்டில் இருந்துச்சு சொல்ல அந்த விஷயம் என்னமோ நான் சொன்னது வேறு என்னமோ, பட் எனக்கு மனசுக்கு தோணலை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கான கருத்துக்கள் அப்படி இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருக்கேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு ஓவரால் சசிகுமார் சாரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இந்த ஒரு படங்களுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எல்லா படங்களுமே அவர் கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் ஜிப்ரானும் நல்லா அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு ஜிப்ரானோட மியூசிக் நான் கேட்குறேன். பிஜிஎம் லைக் ரீசெண்டான மிஸ் யூ சம்திங் ஏதோ நான் பார்த்தேன். அண்டு இப்போது இந்த ஒரு படம் பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, இது எதுக்கு ரிலேட் ஆகுது, என்ன மாதிரி. ஈவன் மாளவிகா அவினாஷ் இதில் இருக்காங்க, ஒரு கலெக்டராக நினைக்கிற ஹையர் ஆஃபீஸராக இருக்காங்க. அண்ட் போஸ் வெங்கட்டும் இதில் இருக்கார். ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து என்ன சொல்கிறது, பல பேருக்கு இந்த ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இருக்க இதில் வந்து எதுவுமே இட்ஸ் ஓப்பன், எதுவும் பண்ணலாம், எதுவுமே ரூலை நம்ம எடுத்துக்கிறோம் கைக்கு, நம்மனா இருக்கவங்கன்னா எடுத்துக்கிறோம் ஈஸியாக. ஒரு டைமில் இப்படியெல்லாம் இருக்கலை. ஸோ அதனால் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் டீசர்லாம் பார்க்கும்போது பார்க்கலாம் இந்த படத்துக்கான ஒரு வரும்ல ஃப்யூச்சரில் ஒரு இம்பேக்ட், அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணால் அது வேறு டீசர் தான். ஸோ அவ்வளோதாங்க, நான் பார்த்துட்டேன். நீங்களும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி தான் கூட கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். And this is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.